Hey guys, welcome and welcome back to our channel. நீங்கள் இப்போ தான் என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். ஓகேங்களா? ஸோ ஃபேஸில் எந்த மேக்கப்புமே போடல. இது வந்துட்டு வீக்லி ஸ்கின் கேர். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க டெய்லி ஸ்கின் கேர் அண்ட் வீக்லி ஸ்கின் கேரை ஒரு வீடியோவாக போடுங்க நம்மளோட ப்ராடக்ட் வச்சு அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. இன்றைக்கி வந்து ஹேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹேர் ஆயில் நான் ஹெவியாக ஆயில் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒரு பன்னு மாதிரி இந்த மாதிரி போட்டு வச்சிட்டேன். ஓகேங்களா? ஸ்கின் கேர் தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்லுவேன். எந்த மேக்கப்பில் எடிட்டும் இல்லை. இந்த வீக்லி பேக், அதாவது வீக்லி ஸ்கின் கேர்னு சொல்லுவோம். ஸோ அதோட பெனிஃபிட் என்னென்னா இன்ஸ்டண்ட்டாகவே நம்மளுக்கு ரிசல்ட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதில் இந்த வீடியோவில் ஸ்கின் கேர் அண்ட் அது வந்துட்டு உங்களுக்கு சேர்த்து சொல்கிறேன். நான் என்னென்னலாம் எடுத்திருக்கேன் அப்படின்றத யூஸ் பண்ண அதை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறேன். இன்றைக்கி வந்து வீக்லி ஸ்கின் கேர்னால நலங்கு மாவு. ஸோ இது வந்து ஒரு 2 ஸ்பூன் கிட்ட, கம்மியாக தான் 2 ஸ்பூன் கிட்ட எடுத்திருக்கேன். அண்ட் இது கூட நான் வந்துட்டு ஆலோவேரா ஜெல் வந்துட்டு கொஞ்சமாக எடுத்துருக்கேன். இது வந்து ஃபேஸ் பேக் கன்சிஸ்டன்சிக்கு நம்ம வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி மாஸ்க் வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாஸ்க்கை ஃபேஸில் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. குயிக்காக முடிக்கணும்னு நினைக்கிறேன் வீடியோவை. ஓகே, இதை வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேஸ் இது மாதிரி எடுத்துட்டேன். இப்போது இதை வந்துட்டு ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். நீங்கள் வந்துட்டு காது கழுத்து ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு திக் பேஸ்ட்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. தின்னாக அப்ளை பண்ணிங்கன்னா ஒட்டாது, இந்த மாதிரி இருக்கும். அதனால் திக்காக வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. கேப் இல்லாமல் நல்லா திக்காக இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இது காய விடக்கூடாது. நல்லா கூலாக இருக்கிற மாதிரி ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் ½ hour உங்களோட டைமுக்கு பொறுத்த மாதிரி இதை வந்து ஒரு ½ hour கழித்து வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் என்னோடய ஸ்கின் கேர் முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ எப்படி இருந்தது, அதை பற்றி தான் டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டுக்குள்ள அது எல்லாமே சூப்பராக ரெடியூஸ் ஆயிரும். ஆக்சுவலி லிப்ஸுக்கு வந்துட்டு இப்போ ரீசெண்டாக SPF டிண்டட் லிப் பாம் ரெடி பண்ணேன். இது வந்துட்டு பிங்க் கலர். ஸோ இது வந்து ஒரு 2 டேஸாக யூஸ் பண்ணுறேன். லிப்ஸில் நல்லா கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுது. எனக்கு ஆக்சுவலி ரொம்ப டார்க் லிப்ஸ் வந்துட்டு இப்போயும் டார்க்காக தான் இருக்குது. பட் இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் லிப்ஸில் தெரியுது. கொஞ்சம் சாஃப்டாக மாய்ஸ்சரைசராக நல்லாயிருக்கு. ஓகே அது சொல்லணும்னு தோணுச்சு. இதை நான் எப்படியும் வீடியோவில் சொல்லுவேன். ஸோ நான் இப்போ வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா ட்ரையாக வச்சுக்கோங்க. 11 கரெக்டாக 12 மணிக்கு நான் வந்துட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலி இந்த நலங்கு மாவு வந்து ஒரு டைம் யூஸ் பண்ணோன்னேலாம் நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட்லாம் கொடுக்காது. கண்டினியூவாக யூஸ் பண்ணும்போது தான், இன்ஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணும்போது ஒரு பிரைட்னஸ் இப்போ இருக்குல்ல, ஒரு பிரைட்டாக ஒரு லுக், அந்த லுக்கு தான் இருக்குமே தவிர அப்படியே வந்து ஒரே நாளெல்லாம் ஒயிட்டோ அந்த மாதிரிலாம் ஆக முடியாது. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ வந்து ஃபேஸ் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணோம். இதுவும் 2வது இப்போ யூஸ் பண்ண போகிறது இதுவும் ஃபேஸ் மாஸ்க் தான். ஆனால் இது வந்து ஷீட் மாஸ்க். ஓகேங்களா? இது வந்து ரெட் ஒயின் ஷீட் மாஸ்க் நான் வந்து எடுத்திருக்கேன். இது நியூ ப்ராடக்ட். அப்புறம் லிப் பாம். நம்ம என்ன ஸ்கின் கேர் பண்ணாலும் லிப் பாமும் வந்துட்டு போட்டுக்கணும். இது வந்து நான் ரோல் ஆன் மாதிரி எடுக்காமல் கையில் எடுத்து யூஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இந்த கலர்லாம் என்னோடய லிப்ஸுக்கு தெரியாது. ரெட்டு அந்த மாதிரினா தான் தெரியும். நம்ம இப்போ ஸ்கின் கேர் பண்ணுறதுனால லிப்ஸும் மாய்ஸ்சரைசராக இருக்கணுன்றதுக்காக போட்டிருக்கேன். ஓகேங்களா? கண்டிப்பாக இது வந்து SPF உடையது. இது யூஸ் பண்ணி என்னோடய லிப்ஸில் நல்லா டிஃப்ரென்ஸ் இருந்தது அப்படின்னா நான் அது கூட உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஷீட் மாஸ்க் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். நான் வேறு பிராண்டு இது யூஸ் பண்ணியிருக்கேன். ஓரிஃப்ளேம் பிராண்டில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அது யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட் டைம் நம்ம ரெடி பண்ணதை நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ இதுக்கு உள்ளுக்கு வந்துட்டு இந்த மாதிரி ஷீட் வந்துட்டு இருக்கும். நான் எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே பாருங்கள். இதுலேயே வந்துட்டு இது வந்து கண்ணுக்குடையது. இது ஒரே ஒரு ஷீட் மாஸ்க் தான் இருக்கும். பட் நீங்கள் வெளியே வாங்குறீங்கன்னா கவரில் இருக்கும். இது இந்த மாதிரி கண்டெய்னரில் போட்டிருக்கேன். ஸோ இது வந்து கண்ணுக்கு உடையது. அப்புறம் இது வந்து ஃபேஸ்க்கு. ஸோ இதை வந்து இதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த சீரம்ஸ்லாம் நம்மளுக்கு இங்கே வந்துடும். இங்கே இவ்வளோ இருக்குது. நம்ம இந்த சீரமே ஒரு 4 to 3 டைம் நிறைய வாட்டி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை வந்துட்டு நம்ம இந்த மாதிரி எடுத்துக்கலாம், ஓப்பன் பண்ணிக்கலாம். தெரியுதா? எஸ். வந்துட்டு நம்ம அப்படியே ஃபேஸில் வந்துட்டு போட்டுக்கலாம். ஸோ இது வந்து அந்த மேலே உள்ள ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் தான். இதனால் நம்மளுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை.
ஸோ அதை நம்ம வந்து ஸோ தட் அப்படியே ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ஐயோ கண்ணு மறையுது. ஏதேதோ டிஃப்ரெண்ட்டான குரலி வித்தையெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இதை வந்து அப்ளை பண்ணிடலாம். இது நல்லா பெரிய ஃபேஸாக இருந்தால் நல்லா சூட் ஆகிக்கும் போல். ஸோ இந்த ஷீட் மாஸ்க்கு ஏன் வந்து இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணணும், இருங்க கிழிச்சு விட்டுக்கிறேன், பற்ற மாட்டேங்குது. ஏன் வந்துட்டு ஆக்சுவலி இந்த ஷீட் மாஸ்க் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னா, நம்ம ஆக்சுவலி சீரம் போடுவோம், அது டக்குன்னு அப்சர்ப் ஆயிரும். கரெக்டாக? இந்த ஷீட் மாஸ்கில் அந்த சீரம் வந்து நல்லா உறிஞ்சி வச்சுருக்கும். அட் த சேம் டைம் அந்த ஈரத்தன்மை இருக்கிறதுனால ஸ்கின்னுக்குள்ளே நல்லா இறங்கி ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு பெட்டர் ரிசல்ட் வந்துட்டு கிடைக்கும். இப்போது இதிலேருந்து கொஞ்சமாக சீரம் எடுத்து இதுக்கு மேலேயே வெட்டாக்கிக்கிறேன் நான் வந்துட்டு. மோஸ்ட்லையும் நல்லா வச்சுப்போம். அப்புறம் இது வந்து கண்ணுக்குடையது. கண்ணுக்கு ஆல்ரெடி இங்கேயே கவர் ஆகி தான் இருக்குது, இருந்தாலும் போட்டுப்போம், அதை ஏன் விட்டு வைப்பாங்க. இது ரொம்ப நேரம்லாம் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம் பொறுத்து டைம் எடுத்து வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம், குயிக்காக எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது எப்படி இப்படி ஆக்சுவலி இது நம்ம தனியாக தான் யூஸ் பண்ணணும். நான் அதுக்கு மேலேயே யூஸ் பண்ணிக்கிறேன். டார்க் சர்க்கிள் அந்த மாதிரி இருந்தால் கூட போயிடும். இது ஏதோ மூஞ்சில் கெட்டு போட்ட மாதிரி இருக்கு எனக்கு. இதெல்லாம் உங்களுக்கு நம்ம பார்லரில் பண்ணுவாங்களே, அதனால் அப்படி உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். இது ஆக்சுவலி தனியாக தான் போடுவாங்க. எனக்கு குட்டி ஃபேஸ்னாலயா இல்லை என்னன்னு தெரில, அதுவே பத்திருச்சு. ஸோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா கண்ணுக்கு தனியாக கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வந்துட்டு எடுத்துடலாம். செம க்ளோயிங்காக இருக்குது, நல்ல க்ளோயிங்காக அப்படியே சூப்பராக இருக்குது, நல்லாயிருக்கு. உங்களோட ஸ்கின் டைப்புக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இதை வாஷ்லாம் பண்ண வேணாம், ஆக்சுவலி வாஷ் பண்ணவே கூடாது. இதை நீங்கள் ஒரு டைம் தான் யூஸ் பண்ண முடியும். உங்களுக்கு நீட் இருந்ததுன்னா ஒரு பெரிய 100 கிராம் டப்பாவில் நிறைய லைக் இன்னும் ஒரு 4-5 பீசஸ் போட்டு கூட நீங்கள் அப்பப்போ யூஸ் பண்ணிக்கலாம். இதில் இன்னும் இவ்வளோ சீரம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இதோட பெனிஃபிட்டே அதுதான், நம்ம வந்து ஃபேஸில் அப்படியே வச்சுட்டே இருக்கணும். இப்படிலாம் யூஸ் பண்ணாதீங்க, இதை நான் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு அந்த மாதிரி போட்டிருக்கேன். ஸோ ஃபேஸில் வந்து குறைஞ்சது ஒரு 1/2 hour, அது பார்லர்லாம் போகிறோம் அப்படின்னா 1/2 hour அந்த மாதிரி வந்து வச்சு விட்டுருவாங்க. இப்போ இதில் இந்த சீரம் இருக்குல்ல, இதை வந்துட்டு நம்ம அப்பப்போ எடுத்து வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பட் இந்த ஷீட்டை வந்து ஒன் டைம் தான் யூஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. நல்லா சூப்பராக இருக்குது, நல்லா க்ளோயிங்காக இருக்குது. நான் இப்போது இதை போட்டுட்டு கை கழுவிட்டு வரேன். சூப்பராக நல்லா க்ளோயிங்காக இருக்குது. சரி, ஓகே. இந்த நலங்கு மாவு போட்டுட்டு இந்த ஸ்கின் கேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணுவேன். பட் இந்த டைம் இந்த ஷீட் மாஸ்க் வந்து உங்களுக்கு போட்டு காமிச்சிருக்கேன். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நம்ம தலைவனை எப்பயுமே விட்டு கொடுக்க முடியாது. அதனால இந்த ஸ்கின் கேர் ஆயில் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் இதை என்கிட்ட வாங்கி யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்கெல்லாம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஒரு 2 or 3 drops எடுத்துக்கிறேன். ஏன்னா நான் இதுக்கப்புறமும் வந்துட்டு இன்னும் ஸ்கின் கேர் க்ரீம் எல்லாம் போடுறதுனால கம்மியாகவே எடுத்துருக்கேன். இதுவும் தலைவன் சூப்பராக இருப்பான். இது ஃபுல் அண்ட் ஃபுல் நேச்சுரல் குங்குமாதி ஆயில்னு சொல்லுவோம்ல, அது ஃபேஸில் ஃபுல்லாகவே நீங்கள் வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு டார்க் ஸ்பாட், பிம்பிள்ஸு, ஸ்கின்னு வந்து நம்ம கலராக இருக்கோமா, அதாவது டார்க் டோனில் இருக்கோமா, அதெல்லாம் முக்கியம் கிடையாது. கிளியராக இருக்கா, சாஃப்டாக இருக்கா, ஏஜ்னிங் இல்லாமல் இருக்கா, ரிங்கிள்ஸ், ஃபைன் லைன்ஸ் இல்லாமல் இருக்கா, அதுதான் மெயின் திங். ஓகேங்களா? ஓகே, இப்போது இந்த ஸ்கின் கேர் ஆயில் போட்டுட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு நான் சீரம் வந்துட்டு ஷீட் மாஸ்க்காக அதுலேயே சீரம் இருக்கிறதுனால இன்றைக்கி ஸ்கின் கேரில் சீரம் வந்துட்டு நான் ரெட் ஒயின் சீரம் தான் யூஸ் பண்ணுவேன். இது எனக்கு 100 ml ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் இது வந்துட்டு க்ரீம், ஃபேஸ் க்ரீம். இதுவும் நான் இன்றைக்கி கொஞ்சம் ஹெவியாகவே, வீக்லி ஒன்ஸ் வந்து நான் ஹெவியாகவே தான் எடுத்துப்பேன். இது வீக்லி ஸ்கின் கேர்ன்றதுனால இது வந்து அம்மன் பச்சரிசி ஃபேஸ் க்ரீம். எனக்கு மறுலாம் இல்லை, பட் நல்லாயிருக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. இது வந்துட்டு நான் நிறைய எடுத்து அப்ளை பண்ணியிருக்கேன். இது கொஞ்சம் நேரத்தில் வந்து இதுவாகிரும். சரிங்களா? அதாவது ஸ்கின் அப்சர்ப் ஆயிரும். மீதி இருக்கிறது வந்து அப்படியே எக்ஸ்ட்ரா இதுவாயிரும், எவாப்ரேட் ஆயிரும்.
நீங்கள் நம்ம ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுறோன்னா ரொம்ப கம்மியாக எடுத்து யூஸ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ வந்துட்டு நல்லா மசாஜ் அப்போ தான் இந்த இன்க்ரீடியன்ட் எல்லாம் டெப்த்தில் இறங்கி ஒர்க் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நல்லா மசாஜ் பண்ணி விடணும். அப்போ தான் அந்த குட்டி குட்டி போர்ஸ் எல்லாம் இருக்கும். அது வழியாக ஃபேஸ் நல்லா இந்த க்ரீம்ஸு நம்ம யூஸ் பண்ணியிருக்க ப்ராடக்ட்டு எல்லாமே வந்துட்டு ஸ்கின்ல நல்லா இறங்கும். அப்போ பெனிஃபிட் வந்து நல்லா கிடைக்கும். கண்ணை சுற்றியுமே வந்துட்டு இந்த மாதிரி மசாஜ் பண்ணிங்கன்னா டார்க் சர்க்கிள் இல்லைங்களா சிரிச்சோம் அப்படின்னா லைன்ஸ் விழும். அது இல்லாமல் இருக்கும். அப்புறம் இந்த நோஸ்லலாம் வந்துட்டு சிலவங்களுக்கு அந்த லைன்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நெத்தி அன்ஈவன் டோனாக இருக்குது அப்படின்னா அதையுமே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆயில்ஸ் வந்து க்ரீம் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் இந்த மாதிரி மசாஜ் பண்ணிக்கோங்க. இது வந்து வீக்லி ஸ்கின் கேர். நீங்கள் என்ன க்ரீம் யூஸ் பண்ணுறீங்களோ அது நேச்சுரல் ஸ்கின் க்ரீமாக இருந்ததுன்னா இந்த மாதிரி பண்ணுங்கள். மற்றபடி ஹார்ம்ஃபுல் கெமிக்கலாக இருந்துச்சுன்னா ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. இது என்னோட ப்ராடக்ட்னால நான் தாராளமாக சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி நல்லா வந்துட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்துட்டு வேறு ஏதாவது இந்த ஃபேஸ் மசாஜர் உண்டு, அது கூட வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட நம்ம பார்லரில் வந்துட்டு இந்த ப்ளீச்சிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்கும் நம்மளுக்கு. இது வந்து அந்த 8 மூமெண்ட்டு. இந்த பார்லர் கோர்ஸ் முடிச்சவங்களுக்கு இது கொஞ்சம் தெரியும். அண்ட் அதுக்கப்புறம் இப்படி நீங்கள் ஸ்கின் கேர் ஆயிலெலாம் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம பிராண்ட்லேயே வாங்கி யூஸ் பண்ணுறீங்கன்னா இங்கேருந்து இங்கே நோக்கி இப்படி தான் வந்துட்டு ஃபேஸுக்கு மசாஜ் பண்ணணும். ஓகேங்களா? மீசையெல்லாம் விழுதே. இந்த இடம் இப்போயே வந்துட்டு நல்லா க்ளோ ஆகுது பாருங்களேன், அந்த க்ரீமையும் தாண்டி. ஸோ இது க்ரீம் ஆயில் சீரம் இதுதான் வந்துட்டு இருக்குது. நான் இதை அப்படியே என்னோடய ஃபேஸில் விட்டுட்டு அண்ட் கொஞ்சம் நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட இதை அப்படியே விட்டுணும். வீடியோக்காக சீரமையும் டக்குன்னு எடுத்துட்டேன், நலங்கு மாவையும் டக்குன்னு எடுத்துட்டேன், இதையும் எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த வீக்லி ஸ்கின் கேருக்கு பெனிஃபிட் இல்லாமலே போயிடும். அதனால் இவங்களாம் அப்படியே இருக்கட்டும். கொஞ்சம் நேரம் கழிச்சு அதாவது அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் அண்ட் ஒரு ஈவினிங் டைம் அந்த மாதிரி எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ கைஸ் ஒரு 10 நிமிஷம் நான் அப்படியே விட்டுட்டேன். நல்லாவே அப்சர்வ் ஆகி நல்லா க்ளோயிங்காக இருக்குது. இதுதான் வந்துட்டு வீக்லி ஸ்கின் கேர். நான் இப்படி தான் வந்துட்டு பண்ணுவேன். நம்ம வந்துட்டு ஒரு மேனுஃபேக்சராக இருக்கோம் அப்படின்னா நம்ம ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணணும். அப்புறம் தான் நம்ம கஸ்டமருக்கு கொடுக்க முடியும். ஸோ அந்த வகையில் நான் ரெடி பண்ணியிருக்க எல்லா ப்ராடக்ட்டும் வச்சு தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி தான் வந்துட்டு நான் வீக்லி பண்ணுவேன். நல்ல வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீக்லியும் சரி டெய்லியும் சரி ஸ்கின் கேர் ப்ராடக்ட் டெய்லி சிடிஎம் மெத்தட் இந்த மாதிரி பண்ணும்போது தான் பெட்டர் ரிசல்ட் இருக்கும். ஒரு சோப்லேயோ ஒரு ஜெல்லுலேயோ வந்துட்டு உங்களுக்கு டக்குன்னு டிஃப்ரென்ஸ் இருக்கும். பட் உங்களோட ஸ்கின்னை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு ஸ்கின் கேர்ன்றது மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஏன் பண்ணணும் அப்படின்றதுலாம் நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். நம்மளோட செல்ஃப் கான்ஃபிடென்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, நம்ம ஹெல்த்தியாக இருக்கணும், நம்ம ஸ்கின்னும் ஹெல்த்தியாக இருக்கணும், அந்த ஒரு மெயின் பர்பஸ்க்கு தான். ஸோ இந்த மாதிரி ப்ராடக்ட்டும் நீங்கள் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படின்னாலும் நம்மக்கிட்ட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. அண்ட் அட் த சேம் டைம் இந்த ப்ராடக்ட்டும் உங்களுக்கு நீட்டுறதுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா 8940015451 நம்பருக்கு வாட்ஸ்அப்போட டெக்ஸ்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.